நபிநாதர் வழி அல்லவா வானோங்கும் மார்க்கம் வளமான மார்க்கம் தீனோரின் நெறி அல்லவா திரு நபிநாதர் வழி அல்லவா எண்ணங்கள் தூய்மை எழிலோடு பொறுமை தியாகத்தின் விளைவல்லவா நபியின் தியாகத்தின் விளைவல்லவா வானோங்கும் மார்க்கம் வளமான மார்க்கம் தீனோரின் நெறி அல்லவா திரு நபிநாதர் வழி அல்லவா இனம் ஒன்று குலம் ஒன்று இறை ஒன்று என்று கனிவோடு நபிநாதர் சொன்னார் இதை கனிவோடு நபிநாதர் சொன்னார் மறை ஒன்று நெறி ஒன்று ஆகாவும் ஒன்று அருளோடு நபிநாதர் சொன்னார் என்றும் அருளோடு நபிநாதர் சொன்னார் பொன்னான வாழ்வேன் கண்ணான ஒளியாய் புண்ணியம் ஒத்திடும் புகழ் மார்க்கம் தழைக்க பொன்னான வாழ்வேன் கண்ணான ஒளியாய் புண்ணியம் ஒத்திடும் புகழ் மார்க்கம் தழைக்க வானோங்கும் மார்க்கம் வளமான மார்க்கம் தீனோரின் நெறி அல்லவா திரு நபிநாதர் வழி அல்லவா குலத்தாலும் இனத்தாலும் நிறத்தாலும் பெருமை கூடாது என்றே உரைத்தார் என்றும் கூடாது என்றே உரைத்தார் பணத்தாலும் பலத்தாலும் வளத்தாலும் மமதை கூடாது என்றே உரைத்தார் வாழ்வில் கூடாது என்றே உரைத்தார் சமத்துவம் ஓங்க சாந்தியும் வழங்க சர்தார் நபியின் சன்மார்க்கம் முழங்க சமத்துவம் ஓங்க சாந்தியும் வழங்க சர்தார் நபியின் சன்மார்க்கம் முழங்க வானோங்கும் மார்க்கம் வளமான மார்க்கம் தீனோரின் நெறி அல்லவா திரு நபிநாதர் மொழி அல்லவா
மனத்தாலும் திறத்தாலும் அறிவாலும் அகந்தை கொள்ளாதீர் என்றே உரைத்தார். அகந்தை கொள்ளாதீர் என்றே உரைத்தார். சொல்லாலும் செயலாலும் எழுத்தாலும் வெறியை தூண்டாதீர் என்றே உரைத்தார். வெறியை தூண்டாதீர் என்றே உரைத்தார். இழகிய மனமும் இனிய நல்மொழியும் மனிதனை புனிதனாய் மாற்றிடும் என்றார். இழகிய மனமும் இனிய நல்மொழியும் மனிதனை புனிதனாய் மாற்றிடும் என்றார். வானோங்கும் மார்க்கம் வளமான மார்க்கம் தீனோரின் நெறி அல்லவா, திரு நபிநாதர் வழி அல்லவா. எண்ணங்கள் தூய்மை எழிலோடு பொறுமை தியாகத்தின் விளைவல்லவா. நபியின் தியாகத்தின் விளைவல்லவா. நபியின் தியாகத்தின் விளைவல்லவா. நபியின் தியாகத்தின் விளைவல்லவா.
ஆரம்பம் செய்யுங்கள். பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாஹின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாஹின் பாதை செல்லுங்கள். பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாஹின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாஹின் பாதை செல்லுங்கள். அருளாளனும் அல்லாஹ், அன்பாளனும் அல்லாஹ், அருளாளனும் அல்லாஹ், அன்பாளனும் அல்லாஹ். திருநாமம் ஓதிடுவோமே இமை நீங்கும். திருநாமம் ஓதிடுவோமே இமை நீங்குமே. பொல்லா தீமை நீங்கும். பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாஹின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாஹின் பாதை செல்லுங்கள். இறைவன் பெயரால என்றும் துவங்கும் எல்லா காரியமும் நிறைவு கொண்டு எழிலாய் திகழும் நீங்காமையாகும். لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم. آمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. اللهم انت السلام ومنك السلام وإليك يرجع السلام. آمين. تباركت وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام. آمين. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقلى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. اللهم ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربيانا صغارا. يا الله நாங்கள் அறிவும் அறியாமலும் செய்துவிட்ட பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தாய் தகப்பனார்கள் உற்றார் உறவினர்கள் ஊரார்கள் முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ், சிறப்பான முறையில் இந்த பள்ளிவாசலை எங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுத்த இறைவனே, இந்த பள்ளிவாசலின் கட்டுமான பணிக்கில் யார் யார் பங்கெடுத்து கொண்டார்களோ அவர்களது அந்த நல்ல அமலை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், யார் யார் எந்தெந்த அளவு பங்கெடுத்து கொண்டார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பேரருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசலுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் பேணி பாதுகாக்கக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எம்பெருமான் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசிக்கும் உனது பேரருளுக்கும் உரிய நல்லவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், உனது கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக எங்களை வாழச் செய்து, உண்மையான முஸ்லிம்களாகவே எங்களை மறிக்கச் செய்து, நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே எழுப்பப்படுகின்ற நேரத்திலும் உண்மையான முஸ்லிம்களாகவே எழுப்பி எங்களுக்கு பேரருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த மகத்தான காரியத்தை கபூல் செய்து எங்களுக்கும் எங்களது ஊரார்களுக்கும் மென்மேலும் வளர்ச்சியையும் வாழ்வையும் சிறப்பையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த துஆவை எம்பெருமான் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜும்மா பள்ளியை கட்டிட தலைவர் அல்ஹாஜ் அஸ்தகிர் அவர்கள் திறந்து வைப்பார். அல்லாஹ்வை தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன்னே அந்த தூயவனின் அழைப்பு வரும் முன்னே தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன்னே அந்த தூயவனின் அழைப்பு வரும் முன்னே தொழுது கொள்ளுங்கள். செல்வம் வந்து போகும் இங்கே, அவன் கொடுத்த செல்வம் துணை வராது அங்கே. கோடி செல்வம் வந்து போகும் இங்கே, அவன் கொடுத்த செல்வம் துணை வராது அங்கே. மறுமை நாளின் செல்வம் தானே
செல்வம் தானே தொழுகை, அதை மறந்து நாமும் அடையலாமோ நரகை. தொழுது கொள்ளுங்கள் அல்லாவை தொழுது கொள்ளுங்கள், உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன்னே அந்த தூயவனின் அழைப்பு வரும் முன்னே. தொழுது கொள்ளுங்கள். வாழ்வை அடைய செய்யும் தொழுகை, நபிகள் சென்ற வார்த்தை இது உண்மை. சொர்க்க வாழ்வை அடைய செய்யும் தொழுகை, நபிகள் சொல்லி சென்ற வார்த்தை இது உண்மை. இம்மை இந்த வாழ்வில் நமது கடமை, இம்மை இந்த வாழ்வில் நமது கடமை. நாளும் இறை வணக்கம் செய்யும் தூய தொழுகை. தொழுது கொள்ளுங்கள் அல்லாவை தொழுது கொள்ளுங்கள், உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன்னே அந்த தூயவனின் அழைப்பு வரும் முன்னே. தொழுது கொள்ளுங்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அழகிய ஜும்மா பள்ளியினுடைய விழாவினை இப்போது நாம் தொடக்கம் செய்கிறோம். இங்கே வந்திருக்கிற அனைத்து பெரியோர்களுக்கும் நமது அழகிய முகமனை இந்த ஊர் மக்கள் சார்பாக முன்வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெரியார்களே, இது ஹஜ்ஜுடைய நேரம். இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெருமக்கள் அங்கே இந்த உலகத்தினுடைய முதல் பள்ளியான கௌபாவிலே எம்பெருமான் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற அந்த ஹரம் ஷரீஃபிலே கூடியிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்திலே இந்த ஊரினுடைய நெஞ்சங்களில் எல்லாம் அவர்களின் உம்மத்துக்களாகிய உலகில் வாழும் மீனவர்களுக்காக சேது நாட்டின் மீன் விளக்கும் சித்தார் கோட்டை நுழைவாயிலில் குன்றின் விளக்காய் ஒளிரின் குவலயம் மற்றும் எழில்மிகும் அழகிய ஜன்னத் ஃபிர்தௌஸ் எனும் ஜும்மா பள்ளி இறையில்ல திறப்பு விழாவை காண வருகை இருந்திருக்கும் அனைத்து சமூகத்தினரையும் நான் முதலாக வருகவென அழைக்கின்றேன். அன்பு சார்ந்த கண்ணியமிகும் மரியாதைக்குரிய எங்கள் ஊர் வளர்ச்சிக்கு தம் உடலாலும் உள்ளத்தில்கள் உயர்ந்த பண்புடன் கூடிய பொருளுதவி அளித்து இந்த ஜும்மா பள்ளியை பூர்த்தி செய்து திறப்பு விழா கண்ட கல்வி தந்தை வள்ளல் ஹாஜி சீயநாத சிக்கிர் அவர்கள்
காலத்தால் அழியாத கல்விக்காக பல கட்டிடங்களையும் நன்கொடையும் அளிக்கின்ற கல்வி தந்தை வள்ளல் அல்ஹாஜ் ஏ முகமது யூசுப் அவர்களே, வள்ளல் அல்ஹாஜ் எஸ்.எம். கமருஜமான் அவர்களே, உங்களை நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறையில்ல இறுதிக்கட்ட பணி கண்துயரா இரவு பகலென பாராது தான் பிறந்த ஊருக்கு சேவை செய்யும் பொருட்டு முழு மூச்சுடன் சிறப்பு விழா காண வேண்டுமென கொள்கை பிடிப்புடன் பணியாற்றி வரும் வெளிநாடுகளில் பொருளுதவி திரட்டி வரும் இளைஞர்களை எல்லாம் உற்சாகத்துடன் நல்ல செயல் திட்டங்களை ஊக்கமளிக்கும் இவ்வூரின் வளர்ச்சிக்கு பாடுபடும் முன்னிலை வகித்து வரும் முன்னாள் ஜமாத் தலைவர் அல்ஹாஜ் ஏ அஹமது கபீர் அவர்களே, முன்னாள் ஜமாத் தலைவர் அல்ஹாஜ் ஏ எம் தாவூத் அவர்களே, முகமதியா பள்ளிகளின் முன்னாள் தாளாளர் ஜனாப் இமான சையத் அவர்களே, இந்நாள் தாளாளர் ஜனாப் ஏ பக்கீர் நைனா முகமது அவர்களே, உங்கள் அனைவரையும் நான் நேசமுடன் வருக வருகவென அழைக்கின்றேன். எங்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களையும் ஐக்கிய ஜமாத்தார்களையும் வருக வருகவென அழைக்கின்றேன். எங்களின் அழைப்பை ஏற்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் தொழிலாளர் நலத்துறை மற்றும் வக்ஃப் வாரிய அமைச்சருமாகிய மாண்புமிகு ஜனாப் அன்வர் ராஜா அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய எம்.ஏ. காதர் எம்பி அவர்களே, உங்களை நான் மீண்டும் எங்கள் ஜமாத்தின் சார்பாக வருக வருகவென அழைக்கின்றேன். தமிழ்நாடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரும் மணிச்சுடர் நாளிதழ் ஆசிரியருமான கண்ணியமிக்க பேராசிரியர் அல்ஹாஜ் கே.எம். காதர் முஹிதீன் அவர்களே, தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை பொதுச் செயலாளரும் ஷரியத் பேணுகிறது மாத இதழ் ஆசிரியருமான மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி டி.ஜே.எம். சலாஹுதீன் ரியாஜி அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட உலமா சபை தலைவர் நன்மதிப்பு பெற்ற மௌலானா மௌலவி எம்.ஏ. அஸ்மத் ஹுசைன் அவர்களே, தமிழ்நாடு வக்ஃப் வாரிய உறுப்பினரும் சதக் ட்ரஸ்ட் நிர்வாகியுமான சங்கைக்குரிய அல்ஹாஜ் டாக்டர் தஸ்தகீர் அவர்களே மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஐக்கிய முஸ்லிம் ஜமாத் தலைவரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய உறுப்பினருமாகிய அல்ஹாஜ் எம்.எஸ்.ஏ. ஷாஜஹான் அவர்களே, ஜும்மா பேருரையாற்றும் எங்கள் பேசியுமாம் மௌலவி ஏ. அலாவுதீன் பாஹிவி அவர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் விழாக்குழுவின் சார்பாக சங்கையோடும் வாஞ்சியோடும் வருக வருகவென அழைக்கின்றேன். எங்கள் அழைப்பிற்கு இணங்க வெளிநாட்டில் வாழும் எங்கள் மக்கள் விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் வாழ்த்து செய்தி அனுப்பி எங்களை கௌரவித்துக் கொண்டிருக்கும், நன்கொடை அளித்து திறப்பு விழா காணாத கடல் கடந்து வாழும் அன்பிற்குரிய பெரியோர்களுக்கும் உள்ளூர் அன்பர்களுக்கும் எங்களின் இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். மற்றும் வெளிநாட்டில் நாளிதழ்களில் ஜும்மா பள்ளி திறப்பு விழா பிரசுரம் செய்த அன்பு நெஞ்சங்களுக்கு எங்களின் நல்வாழ்த்துக்கள். அடுத்து இந்த பள்ளி அழகிய தோற்றமளிக்கும் வகையில் ஏற்றமுடன் திறம்பட செயலாற்றி வந்த முன்னாள் கட்டிட கமிட்டியாளர்கள் அனைவரையும் வரவேற்று அவர்களின் சேவையை பாராட்டி இக்கட்டிடம் முழு வளர்ச்சி அடைந்தமைக்கு புகழ்ந்துகிறேன். எங்களின் ஜும்மா பள்ளி வேலைகளை பூர்த்தியாகும் வரை இரவு பகலென மாறாமல் முழு மூச்சுடன் ஒத்துழைப்பு நல்கி திட்டமிட்டபடி உரிய நேரத்தில் செயல்பட்டு வந்த தாய் சபை கழக வாலிப முஸ்லிம் தமிழ் கழக தலைவர் ஜனாப் முகமது நிஜாமுதீன், செயலர் எம். காதர் இஸ்வான், அதன் உறுப்பினர் பெருமக்கள் மற்றும் உணவு வழங்கல் பிரிவு தலைவர் ஜனாப் எம். சையத் காசிம், ஜனாப் ஆரிப் கான், அதன் கடமைகளை நிறைவேற்றி தந்த எங்கள் உறவின் முறை வாழூர் ஜமாத்தார்களுக்கும் ஆசிரியர் மாணவ பெருமக்களுக்கும் அனைத்து சுற்றுவட்டார கிராம சகோதர நேயர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தேவைப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த வரவேற்பினை அளிக்கின்றோம். அடுத்ததாக ஒளி அமைத்து தந்த ராசி ஸ்தாபனத்தாருக்கும் பள்ளி கட்டிட வளாகத்திற்கு அழகிய முழுமையான மின் இணைப்புகள் பெற்று தந்த என்ஆர் குழுவினருக்கும் அறுசுவை உணவு சமைத்து தந்த திண்டுக்கல் பேகமுறை சேர்ந்த ஜனாப் ஜான்பா குழுவினருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு எங்கள் ஜமாத்தில் மலர் நூல் வெளியீட்டு மூலம் நாளிதழ் மூலம் வாழ்த்து செய்திகள் அனுப்பிய அனைத்து சமூக பெரியோர்களையும் எங்கள் முஸ்லிம் தர்மபுரி மாநில சபையார்கள் சார்பாக வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஓதுதல் கிராத் எங்களுடைய இமாம் நஜீபுல் ஹுதா ஆலிம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
மனமார்ந்த வாழ்த்து செய்தியை ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்த பிரமுகர் அனைவர்களுக்கும் மற்றும் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்த அனைவர்களுக்கும் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார்கள் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவினுடைய முதல் சிறப்புரையை மௌலானா மௌல்வி எம்ஏ அஸ்மத் ஹுசைன் மன்ஹவி அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் ஊருக்கோ அல்லது இந்த பகுதிக்கோ அல்லது தமிழகத்துக்கோ அறிமுகம் தேவையில்லை. அவர்கள் இப்போது ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கிறார்கள். மாநில ஜமாத்துல் உலமாவுடைய பத்திரிகை துறை செயலராக பணி செய்கிறார்கள். நமது மாவட்ட ஷரியத் கவுன்சிலுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கிறார்கள். அத்தோடு நம்முடைய கீழக்கரையின் டவுன் கத்தீபாகவும் பணியாற்றுகிறார்கள். அவர்களை இப்போது இந்த விழாவினுடைய முதல் சிறப்புரையினை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி பில் குதுவி வல் ஆசார் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு.
யா இபாதியல்லதீன ஆமனு இன் அர்தி வாசிஅத்துன் ஃபஇய்யாய ஃபஅபுது. அறிவுக்கு மூலமாகி அன்புக்கோர் பாலமாகி செறிவுடன் திகழ்கின்ற செம்மறை குர்ஆனை ஜெகத்தவர்க்கு நல்கிய ஜோதி நிறை வல்ல அல்லாஹ்வை போற்றி துதித்தவராக, அறந்தாங்கும் மக்களாட்சி தலைவராகி அழுபோரில் வாழேந்தும் வீரராகி சிறந்தோங்கும் வரை கொணர்ந்த தூதராகி செம்மை வழி நின்ற நபி நாதராகி நிறபேதம் மொழிபேதம் யாவும் நீக்கி நீலுலக மாந்தற்கு வாழ்வளித்த அன்னலங்கள் கோமான், அறிவுலகின் பூமான், மாண்புகளின் மகசூல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயார வாழ்த்தி அவர்களின் வழித்தோன்றல்களாக வாழ்ந்து காட்டி சரித்திர வானில் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்களையும் தாபீன்களையும் தபா தாபீன்களையும் சித்தீக்கீன்களையும் சாலிஹீன்களையும் சுஹதாக்களையும் இறைநேச செல்வர்களையும் தனது அருளால் அரவணைத்து காத்தல் புரிகின்ற இறைவன் அவர்களின் அடியொற்றி நடக்க கடமைப்பட்டுள்ள நம்மையும் தனது அருள் அரவணைப்பில் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தனது பேரர் கிருபையை ஒளிந்தருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். இன்று சித்தார் கோட்டையினுடைய உதய பொழுதின் விடியல் ஒரு உற்சாகமான பொழுதாக உதயமாகி இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. வெறுமனே அறிவின் உற்சாகமோ மனதின் உற்சாகமோ அல்ல. இரத்த நாளமெல்லாம் பற்றுறுதியாய் நிரம்பி வழிகின்ற சித்தமெல்லாம் சத்தியத்தின்பால் கொண்டிருக்கக்கூடிய தாகத்தின் நிரம்பால் நிரம்பி வழியக்கூடிய இந்த பற்றுறுதியின் அடிப்படையில் விடிந்த விடியலாக இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜும்மா பள்ளி திறப்பு விழாவினுடைய நாள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. வெளியூரில் இருந்து சித்தார்கோட்டைக்கு வந்து பிரவேசிக்கின்றவர்கள் இதனுடைய ஊரினுடைய எல்லைக்குள்ளே கால் வைக்க திரும்புகின்ற போதே வரவேற்கின்ற முதல் நிலையான இந்த எளிய அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய அமைந்திருக்கிறது என்ற வகையில் இந்த அற்புதமான பள்ளிவாசலுடைய அனைவரையும் அருள் பெற்றவர்களே உங்கள் அரியணைக்கு உள்ளே பாருங்கள் என்று நான் இந்த விழாக்களின் சாதனை அடைந்த என்ன ஒரு பூசப்பட்டிருக்கக்கூடிய இளம் பச்சை நிறத்தினுடைய மென்மையான இந்த கலர் வண்ணம், அதற்கு ஏற்றாற் போல கீழே பதியப்பட்டிருக்கக்கூடிய பசுமையான பளபளப்பான மார்பினுடைய அமைப்பு, இதனுடைய மணிமாடமாக ஒளிர்கின்ற விளக்கினுடைய ஸ்தூபி தலைகீழாய் தொங்கி வண்ண கதிர்களை இந்த மணப்பான பள்ளிவாசலுக்குள் அமர்ந்திருப்பவர்களுடைய எண்ணங்களின் நிரம்புகள் நிரம்பச் செய்கின்ற அற்புதமான அழகு தோற்றம், இங்கு காட்சி தருகின்ற மக்களினுடைய உற்சாக மதனம், இவை அனைத்தும் இறைவன் இந்த பள்ளிவாசலுடைய சேவையை அணுவணுவாக அங்கீகரித்திருக்கிறார் என்பதை காட்டுமாக அமைந்திருக்கிறது என்ற தெரிவித்ததை நான் வல்ல அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுக்கும் இந்த பள்ளிவாசலின் சார்ந்த நீர்கடல் மாற்றப்பட்டவர் இந்த ஆண்டவராய் இந்த சமுதாயத்தின் பெருமானத்தை, ஒற்றுமையை, தக்குவாவின் சின்னமாக திகழ்கின்ற இந்த சமுதாயத்தினுடைய கேந்திரத்தை கட்டி காத்து பரிணமித்து செழிப்புறச் செய்ய வேண்டும் என்று என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் மாவட்ட ஜமாத்துல் உலமா, மாநில ஜமாத்துல் உலமா சபைகளின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
தந்தையாக ஒரு மகானுபாவனாக மாறி 40 ஆண்டு காலம் தொழுது முடித்து தினசரி 1000 ரக்காத்துகள் தொடரக்கூடியவராக இருந்து பிறகு 40 ஆண்டு காலம் அவருக்கு இடைவிடாமல் தொழுபவராக இருந்த போதிலும் மறுநாள் சூரிய உடைய பொழுது முன்னால் இருந்து இரவு அடைகின்ற வரைக்கும் கதிரிலே முகலிலே இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி என்று எப்படி மொழிபெயர்த்தார்கள் நம்முடைய தமிழ் முஸ்லிம்கள்? மஸ்ஜிதுக்கு பள்ளிவாசல் என்று பெயர் பெயர்த்தார்கள். பள்ளிவாசல் என்று சொல்லுவது பயிலக்கூடிய இடங்களினுடைய தரைவாசலுக்குத்தான் பள்ளிவாசல் என்று சொல்வது. அந்த காலத்தில் காலை எழுந்தது குழந்தைகளை முகம் கழுவச் செய்து அவர்களை ஒது செய்து அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நாம் பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைக்கிறோம். பள்ளிவாசலுக்கு குழந்தைகளை அனுப்பி வருகிறோம். அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக மிகச் சிறந்த முறையில் கல்வியை பெறுவதற்கான கேந்திரங்களாக பள்ளிவாசல்கள் அமைந்து அங்கே கல்வி போதிக்கப்பட்டு அவருடைய அறிவுக்கண் திறக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பள்ளிவாசலே கல்விச்சாலையாகவும் மாற்றிய பெருமை தமிழ் முஸ்லிம்களுக்கு இருப்பதோடு மட்டுமல்ல, கல்வியிலும் இந்த உலக கல்வியிலும் அவர்கள் ஒரு தன்னிகரற்ற முத்திரையை பதிக்க வேண்டும் என்பதற்காக, அத்தகைய நாபெரிய சேவையை செய்வதற்காக சுயமாக லௌகீக கல்வியினுடைய ஸ்தாபனங்களை நிறுவுவதில் நம்முடைய புரவலர்கள், நம்முடைய கொடைத்திறம் வாய்ந்தவர்கள் ஒன்று குழுமி சமுதாய அக்கறையோடு சிந்தித்ததன் விளைவாக நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல, மாநிலம் மட்டுமல்ல, உலக அளவில் இன்று இஸ்லாமிய குடும்பங்களில் பொதுவாக கல்வி விழிப்புணர்ச்சி தலை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் பள்ளிவாசல் என்று நாம் பேசும் போதெல்லாம் பள்ளிவாசலுடைய சிறப்பியல்புகளையும் அதனுடைய மேம்பாடுகளை எல்லாம் சொல்லி காட்டும் போது இன்னொன்றையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இறைவனை தியானிக்கக்கூடிய இடம் என்ற பெயரை விட மஸ்ஜித் என்று இதற்கு ஏன் பெயர் வந்தது என்றால், இங்கு சஜிதா செய்கிறோம் என்பதுதான் இதனுடைய சிறப்பான மிகப்பெரிய பெயர் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. உலகத்தில் இறைவனை ஒவ்வொரு இரவும் ஒரு 100 பேர் ஓடி தினசரி ஜிக்ர் செய்கிறார்களோ அல்லது வெள்ளி திங்கள் இரவுகளில் ஜிக்ர் செய்வதாகவோ அற்புதமான எழிலார்ந்த மணிமாடங்களை கட்டிக்கொண்டு அவர்கள் அமர்ந்து ஜிக்ர் செய்தாலும் அதில் சஜிதா செய்யப்படாத வரைக்கும் அது ஜிக்ர் மஜ்லிஸாகவோ ராத்திப மஜ்லிஸாகவோ அல்லது தைக்காவாகவோ அதை பற்றி சொல்ல முடியுமே தவிர, அந்த இல்லத்திற்கு பெயரை ராத்திப மஜ்லிஸ் என்றும் ஜிக்ர் மஜ்லிஸ் என்றும் தைக்கா என்றும் சொல்லலாமே தவிர, மஸ்ஜித் என்ற பெயரை எங்கே சஜிதா செய்யப்படுகிறதோ, இந்த உலகத்தில் நாம் தொழுகையை விட்டு எந்த காலத்திலும் நீக்கி இருப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நான் ஒரு காலம் வர வரைக்கும் வணங்கினேன், வழிபட்டேன், இப்பொழுது ஞான மேதாவியாக நான் ஏற்றம் பெற்றிருக்கிறேன், எனவே நான் தொட வேண்டியதில்லை, நான் எந்த விதமான தியானத்திலும் என்னை ஆற்றிக் கொள்ள வேண்டியதில்லை என்று விடுபட முடியாது. உங்களுடைய உயிர் நரம்பு அறுவடும் வரைக்கும், உங்களுடைய சுவாசம் அடங்கி ஒடுக்கும் வரைக்கும் அல்லாஹ்வை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. வாழ்க்கை நெடுகிலும் வாழ்க்கை முழுமையிலும் இறைவனை வழிபட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எந்த சூழலிலும் அந்த வழிபாட்டினுடைய நினைப்பில் இருந்தும் நிலையிலிருந்தும் நம்மை நாம் பிரித்துக் கொள்ள முடியாது. இந்த நிலைப்பாட்டை நமக்கு உணர்த்தி காட்டுகின்ற ஒரு உன்னதமான அம்சத்தை இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். தொழுகையிலே நாம் ரக்காத்துகளாக முதல் ரக்காத்து, இரண்டாவது ரக்காத்து அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவீராக, நபியே அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுவீராக, நன்றி செலுத்துபவர்களில் ஒருவராக நீங்களும் இருப்பீராக என்று சொல்றார். அல்லாஹ்வை வணங்குவது மட்டுமல்ல, அப்படி வணங்குவதன் மூலம் நன்றி செலுத்துபவர்களில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அல்லாஹ் சொல்கிறார். இதையே நம்மை நோக்கி சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நீங்கள் எங்கிருந்த போது வாழ்க்கையின்
நிலைகள், இடங்கள், பகுதிகள், அந்தஸ்துகள், சந்தர்ப்பங்கள், சாதகங்கள் இடம் மாறி நிலை மாறி உலகளாவிய முறையில் இங்கு சென்ற போதிலும் நம்மை படைத்த இறைவனுக்கு முன்னால் நாம் அற்பமான அடிமை என்று சரம் சாய்க்கின்ற போதுதான் பெருமை பெறுகிறோம். இந்த பெருமையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெற்றுத் தருவதற்காகவே வந்தார்கள். இன்னும் மிகப்பெரிய அற்புதமான இந்த சித்தார் கோட்டையினுடைய தனிப்பெரும் சிறப்பு ஒன்று இருக்கிறது என்று பல பேர்கள் வேறு எதையேனும் எனக்கு பின்னால் வருபவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதற்கு ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான மகிழ்ச்சிக்குரிய பெரிய விஷயம், இந்த ஊரினுடைய நிக்கா அனைத்தும் மஸ்ஜிதுகளிலே நடைபெறுவதை கட்டாயமாக ஊர்ச்சட்டமாக ஆக்கி எவ்வளவு வசதி படைத்த போது ஏறக்குறைய 1934 இருந்து என்று டாக்டர் அவர்கள் நான் அறிந்து 1934 இருந்து இது நடைபெற பெற்றிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். பள்ளியிலேயே நிக்கா செய்ய வேண்டும் என்ற அடிப்படைக்கு ஹதீஸ் கிரந்தத்தை கூட புரட்டுகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت قال رسول الله صلى الله عليه وسلم اعلنوا هذا النكاح وجعلوه في المساجد என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிக்கா நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த நிக்காயை பெருமானார் பெருமைப்படுத்தி சொன்னார்கள், இந்த நிக்காஹ் என்ற சடங்கை இன்னும் நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள், நிக்கா நடைபெறுகிறது என்று பகிரங்கப்படுத்துங்கள், நிறைய ஆட்களை செய்யுங்கள், அவர்கள் எல்லோரும் நிக்காவின் மஜ்லிஸிலே இடம்பெறட்டும். அது மாத்திரம் போதாது, உங்களுடைய நிக்காஹ் வைபவங்களை பள்ளிவாசல்களிலே நடத்துங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். பெருமானார் இட்ட கட்டளையை சித்தத்திலும் சுத்தத்திலும் தன்னிறகங்கள் விளங்கிய சுந்தரத்தின் நபி அவர்கள் வகுத்த வழிமுறையை சித்தார் கோட்டையினுடைய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பகுதிக்கு வடிகோல் செய்கின்ற விழாவின் தொடக்கத்தை பள்ளிவாசலிலே அமைக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி யுகநாள் முடிவு வரைக்கும் தொடர வேண்டும் என்ற விழுமிய வேண்டுதலை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வார்கள். இந்த மஸ்ஜிதினுடைய எளிதான தோற்றம், இந்த மஸ்ஜிதினுடைய கம்பீரமான அழகு, இதனுடைய பரிணமிப்பு, இதனுடைய பிரகாசம் அனைத்தும் நம்முடைய மனதை மகிழ்ச்சி தொட்டிலே ஆக்கி தாராட்டுகின்ற போது என்ன மகிழ்ச்சி ஆனந்தத்தை பெறுகிறோமோ, இந்த ஆனந்தத்துக்கு இடையில் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. பள்ளிவாசல்கள் திறக்கின்ற போது, மஸ்ஜிதுகள் திறக்கின்ற போது அந்த திறப்புக்குரிய காலகட்டம், திறப்புக்குரிய நாட்கள் சிறப்புற்ற நாளாக அமைவது மிக முக்கியமானது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை என்பது சய்யிதுல் அய்யாம், நாட்களின் தலைமை நாள் என்பது அமைந்திருக்கிறது. நாட்களின் தலைமை நாளாக, நாட்களின் முக்கிய தலைமை நாளாக அமைந்திருக்கின்ற இந்த சய்யிதுல் அய்யாம் என்ற வெள்ளிக்கிழமையிலே நாம் பள்ளியை திறக்கிறோம் என்பது மாத்திரம் புனிதம் அல்ல. குர்ஆனை புரட்டுங்கள். குர்ஆனில் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். அதிகாலை உதயத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ரி அதிகாலை உதய பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரின் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அல் குர்ஆனில் சூரத்துல் ஃபஜ்ர் என்ற இந்த அத்தியாயத்தில் இந்த 10 இரவுகள் என்று சொல்லி காட்டுகின்ற இந்த சொற்றொடர் எந்த 10 இரவுகளை குறிக்கிறது என்பதை பற்றி திருக்குர்ஆனின் எல்லா தஃசீர்களிலும் பார்க்கிறோம். அது ஸுல்ஹஜ் பிறையினுடைய முதல் 10 இரவுகளை குறிக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த முதல் 10 இரவுகளின் முதல் ஜும்மாவில் நீங்கள் பள்ளியை திறக்கிறீர்கள். இதனிலும் ஒரு சிறப்புற்ற நாளை யாரும் தேர்ந்தெடுத்து நமக்கு தர முடியாது என்ற விதத்தில் இது மாபெரிய சிறப்புக்குரிய ஒரு கால அவகாசத்தில் இந்த பள்ளியை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள். இந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவில் பங்கு பெற்ற வேண்டும் என்று இதுவரைக்கும் நம்முடைய மாவட்டங்களிலும் மாநிலம் தழுவிய பல ஊர்களிலும் வெள்ளிக்கிழமையிலே பள்ளி திறக்கப்படுகின்ற போது வெள்ளிக்கிழமைக்காகவே பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கீழக்கரை ஹத்தீபாக இருக்கக்கூடிய நான் கலந்து கொள்ள முடியாது என்று எல்லோருக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இலக்கிய ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் அணுக்கமான பண்போடு என்ற ஏறக்குறைய 10-15 ஆண்டுகளாக நட்பு முறையிலே உரிமை பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் ஹிமானா சையத் அவர்கள் கண்டிப்பாக இந்த விழாவில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். உங்களுடைய வாழ்த்துறைக்கு பின்னால் நீங்கள் கீழக்கரை புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்து உங்களை
விரைவாக அனுப்பி வைக்கின்றோம். நீங்கள் பங்கு பெற்று முதல் உரையாடலாக நீங்கள் பேச வேண்டும் என்று பிழைத்தார்கள். அந்த அடிப்படையிலே இதில் கலந்து கொண்டதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னொன்றையும் நான் நினைவுபடுத்துகிறேன். பள்ளிவாசலுடைய பணியில், அதனுடைய கட்டுமானத்தினுடைய பொறுப்புகளில் ஏதேனும் ஒரு சின்ன பணியாவது நீங்கள் செய்யுங்கள். ஒரு துரும்பு, ஒரு வேப்பம் இலை காற்றடித்து உள்ளே பறந்து வந்து விழுந்திருந்தால் அதையேனும் வெளியில் எடுத்து போட்டு ஒரு தொண்டு செய்த மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். ஆனால் இந்த மாவட்டத்திலேயே எளிதாக காட்சி தருகின்ற இந்த பள்ளிவாசலுடைய எளிதாக இந்த மெஹராபில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னா இந்த எழுத்துக்கள் என்னுடைய பெரிய தந்தையினுடைய மகனால் ரியாசுத்தீன் என்ற ஆர்டிஸ்ட் சிவகாசியிலே எழுதி கொடுப்பதற்காக இன்ஜினியர் கபூர் அவர்களை நானே சிவகாசிக்கு அழைத்து சென்று, என் சொந்த ஊர் சிவகாசி என்பதை அறிவீர்கள், அங்கு சென்று அங்கேயே இதனை எழுதி இதை கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செய்கின்ற பணியில் ஏறக்குறைய ஒரு 20 நாட்கள் அடுத்தடுத்து இந்த மெஹராபினுடைய எழுத்துப் பணியிலே எனது ஈடுபாடும் இருந்தது என்ற விதத்தில் இந்த மஸ்ஜிதிலே கலந்து கொண்டு பேச கிடைத்த வாய்ப்பை விட இதில் மெஹராபினுடைய பணியிலே நிரந்தரமாக தங்கியிருக்க போகின்ற எழுத்து பணியிலேயே ஒரு சில நாட்கள் செலவழிக்க வாய்ப்பு கிடைத்தது என்ற மகிழ்ச்சி விட மேலாக இந்த மஸ்ஜிதினுடைய திறப்பு விழா நாளில் நான் 2 ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழ கிடைத்த வாய்ப்பை பெருமையாக கருதி மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் வஞ்சி மரக்கிடையே தென்றல் தாராட்டும் காலமெல்லாம் வல்ல அல்லாஹ் ஆகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களினுடைய வழி சார்ந்த அனைவரின் மீது தனது அருளையும் கிருபையும் அள்ளி பொழிந்தருள்வானாக என்று கேட்டுக்கொள்வதோடு இறைவனை நோக்கி, இறைவா இறைவா, பிறந்த போது எங்களுக்கு அழத் தெரிந்தது, உன்னை அறிந்த போதுதானே எங்களுக்கு தொழத் தெரிந்தது, தொழத் தொடங்கினோம், அதனால் தூக்கத்தில் இருந்து எழத் தொடங்கினோம் என்ற கவிஞனின் வார்த்தையை முத்திரையாக ஆக்கி சித்தார் கோட்டை மக்களுக்கு அவர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களில் அல்லாஹ் புகழவற்றை ரஹமத்தை என்றென்றும் அள்ளி பொழிந்தருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாப் வல்லல் தஸ்தகீர் சாஹிப் அவர்கள் முன்னாடி பற்றி கௌரவிப்பார். அடுத்து ஹாஜி எம்எஸ்ஏ ஷாஜான் அவர்களுக்கு வல்லல் அல்ஹாஜ் ஏ முகமது யூசுப் அவர்கள் முன்னாடி பற்றி கௌரவிப்பார்கள். சொல்ல வேண்டியது படிங்க. அல்ஹாஜ் வல்லல் ஏ முகமது யூசுப் சாஹிப் அவர்களுக்கு ஜமாத்தின் உதவி தலைவர் ஜனாப் வீராஞ்சனி அவர்கள் முன்னாடி பற்றி கௌரவிப்பார்கள். சார் கொஞ்சம் குறுக்க போகாது ப்ளீஸ், கோச்சுக்கிறாம மறைக்குது. அல்ஹாஜ் எஸ்எம் கமருல் ஜமான் அவர்களுக்கு ஜமாத்தினுடைய உதவி தலைவர் ஜனாப் வீராஞ்சனி அவர்கள் கௌரவம் செய்வார்கள். மிக்க நன்றி. அடுத்து இந்த விழாவினுடைய வாழ்த்துரை வழங்குவதற்காக தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினரும் ராமநாதபுரம் மாவட்ட ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவரும் எங்கள் உள்ளங்களிலெல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு சமுதாய கடற்படை ஊழியருமான அல்ஹாஜ் எம்எஸ்ஏ ஷாஜான் அவர்கள் இப்போது 10 நிமிடங்களில் தங்களுடைய வாழ்த்துரையை வழங்குவார்கள்.
மரியாதைக்குரிய சித்தார்கோட்டை முஸ்லிம் தர்ம பரிபாலன சபையினுடைய செயலாளர் அருமை சகோதரர் எஸ் மீரான்கடி அவர்களே, எனக்கு முன்பதாக வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற வெள்ளக்கரை ஜும்மா பள்ளியினுடைய கத்தீப், ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத் உலமாவுடைய தலைவர் மௌலானா முஃபீர் அல்ஹாஜ் அஸ்மத் ஹுசைன் ஆலிம் அன்பையவர்களே, இந்த பள்ளியினுடைய விழாவின் வாழ்த்துறை வழங்க வருகின்றிருக்கின்ற ஜமாத் உலமாவுடைய பொதுச் செயலாளர் மௌலானா முஃபீர் டிஜேஎம் சலாஹுதீன் ரியாஜி ஆலிம் அவர்களே, வருகை தர இருக்கின்ற தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய அமைச்சரும் தொழிலாளர் நல அமைச்சருமான அருமை சகோதரர் மாண்புமிகு அன்வர் ராஜா அவர்களே, வருகை தர இருக்கின்ற இந்திய திருநாட்டினுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் காதர் எம்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஊருடைய பெருமைக்குரிய பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடறிந்த நாவலர் மரியாதைக்குரிய டாக்டர் இமானா சையத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பிக்க அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய அனைத்து ஜமாத்துடைய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் மீண்டும் எனது சலாத்தை கூறி எனது சிறிய உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை மூமின்களே, ஓ ஈமான் கொண்ட ஜனங்களே, நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள். ஒற்றுமை என்னும் அல்லாஹ்வுடைய கலிமாவின் அடிப்படையிலேயே நீங்கள் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள். அதல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளே கற்பித்து பிணைத்துக் கொள்வீர்களேயானால் மிகவும் மோசமான நிலைக்கு பின்தள்ளப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு அறைகோல் கொண்டிருக்கிறார். கொள்ளப்பட்ட மிகப்பெரிய சகாபிகள், அந்த சகாபிகள் இருகூறாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் யுத்தம் நடக்கும் பொழுது ஒரு நெறிமுறை கையாளப்பட்டிருக்கின்றது. யுத்தத்தினுடைய இரு பகுதிகளும் போர் தளவாடங்களுடன் மக்கள் எதிரிகளை சந்திக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய நேரத்திலே இரு பகுதியினுடைய தலைவர்களும் முன்பதாக யுத்தத்திற்கு முன்பதாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு
இவர்கள் யார் இருவரும் அதாவது மாமன் மச்சான், மாமன் மகன் மாமி மகன். அது மட்டுமல்லாது மிகப்பெரிய உயர்ந்த நிலையிலே உள்ள சகாபா பெருமக்கள். இவர்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது இருவருடைய வாள் மோதிக்குள் நேரே முன்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஓ ஜுபைரே, உமக்கு நினைவிருக்கின்றதா, நாம் இருவரும் ஒரு காலகட்டத்திலே ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாமி மகன். அது மட்டுமல்லாது உங்களுக்கு விருப்பமான ஒரு சஹாபியும் கூட, அவர் மீது அன்பு செலுத்துவது என்ற கடமை அல்லவா என்று கூறிய போது அடுத்து சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், அவர் எனது மாமன் மகன் மட்டுமல்லாது மிகப்பெரிய உங்களுடைய மகளான பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் செய்து கொண்ட சஹாபியின் முக்கியமானவருமான அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அன்பு செலுத்துவது. ஈசா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் போய் இந்த நிகழ்வுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த வாய்மொழியை நினைவுபடுத்த பொழுது அந்த போர், அந்த யுத்தம் தவிர்க்கப்பட்டதாக வரலாறு. எப்படிப்பட்ட சகாபாக்கள் உலகத்திலே பெண் சகாபியாக பெண்கள் மூலமாக வரப்பட்ட ஹதீஸுகள் அதிகமான ஹதீஸை உலகத்துக்கு ரிவாயத்து செய்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அவர்களும் அமீருல் முஃமினீனான அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மோதிக்கொண்டிருந்த நிலையை தவிர்ப்பதற்கு ஒரு நினைவு கூறுதல் தேவைப்படுகிறது, நினைவுறுத்துவது தேவைப்படுகிறது. அந்த வகையிலே இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை, இஸ்லாத்தினுடைய போதனைகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த வழிநெறிகளை நாம் வாழ்க்கை நெறியாக கொண்டு செல்வதற்கு ஜும்மாவுடைய பிரசங்கங்கள் நமக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கின்றது. சகோதரர்களே, வேண்டுகோளை விடைபெறுகின்றேன். சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபடுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் பிரயத்தனப்பட வேண்டும். நமக்குள்ள இருக்கின்ற காழ்ப்புணர்வுகளை, வெறுப்புகளை நமக்குள்ள பிரச்சனையாக கருதி கொள்ள வேண்டும். சமுதாயத்துடன் நலம் கருதி எந்த பிரச்சனையை தலையிட்டாலும் அமைதி நிலையிலே, ஒற்றுமை நிலையிலே, பிற மக்களுக்கு எந்தவித இடையூறும் தராத நிலையிலே நம்முடைய வாழ்க்கை நிலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பள்ளியுடைய சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு என்னை வாழ்த்துறை வழங்குவதற்கு பணித்த அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வாஹத்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜமாத்துடைய செயலாளர் ஜனாப் சையத் அப்தார் அவர்கள் வழங்குகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். அறியாமை உலகத்தில் தத்தளிக்கும் மக்களின் உள்ளத்தில் உள்ள இருள் நீங்கி புத்துணர்வு பெற்ற மக்களான தீமையை விலக்கி நன்மையின் பக்கம் நடக்கும் நல்ல புனிதர்களை உருவாக்கும் உன்னத கொள்கையினை நிலைநாட்டும் பள்ளிவாசல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜும்மா பள்ளி சிறப்பு விழா வெற்றி கழிப்புடன் நடந்தேற மனதார வாழ்த்தும் நர்கீஸ் மாத இதழ் ஆசிரியை ஜனாபா அன்பு சகோதரி ஜனாபா எம் அனீஸ் ஃபாத்திமா அவர்கள், மலேசியா கிளாஸ் துறைமுகத்திலிருந்து சித்தார்கோட்டை அன்பர்கள், கீழக்கரை முஸ்லித்துல் ஹுஸ்னா முஸ்லீம் சங்கம், தண்டகார் சாபா மலேசியா இலிருந்து அகமது இப்ராஹிம் அண்ட் ஃபேமிலி அஜ்மீர் ரெஸ்டாரண்ட், PAS அப்பாஸ் அவர்கள் அத்ராப்பட்டினம், முஸ்தபா கமால் சென்னை, அப்துல் ஹமீத் துபாய், சலாஹுதீன் நிச்சம் சலாஹுதீன் துபாய் ஆகியோர்கள். அல்ஹாஜ் டாக்டர் எஸ்எம் தஸ்தகீர் சாஹிப் அவர்கள் வருகிறார்கள். கீழக்கரை சதன் ட்ரஸ்ட் அதனுடைய நிர்வாகியாக இருப்பவர்கள், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினராக இருந்து பணியாற்றக்கூடியவர்கள். அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. தமிழகத்தின் மிகச்சிறந்த கல்வியாளர்களில் ஒருவராக தங்களை அடையாளம் காணப்பட்டவர்கள்.
மார்க்க விஷயங்களிலும் சமுதாய விஷயங்களிலும் மிக்க ஆர்வமுள்ள ஒரு கடற்படை ஊழியர் அவர்களை நம்முடைய விழாவின் வாழ்த்தை வழங்குமாறு மக்கள் சார்பாக அழைக்கிறேன். நிகரற்ற அனுபவமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றியவனாக சலாக கருணையும் சலாதனம் ஈரேற்றமும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த எம்பெருமான் அவருடைய புத்த தோழர்களான சஹாபா பெருமக்கள், தாபியங்கள், நமது தாபியங்கள், இறைநேசர்களான குடிவார்கள் மற்றும் நம் அனைத்து மீதும் உண்டாவதாக இருந்து பிரார்த்திப்பதாக என்னுடைய இந்த வாழ்த்துறையை வழங்க நான் ஆரம்பிக்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எண்ணத்திற்குள்ள சும்மா பள்ளியின் சிறப்பாளர் அல்லாஹ் அல்லசி நந்தஜி அவர்களே, விழாவை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சையீத் இப்ராஹிம் அவர்களே, பிரார்த்தோதக்கூடிய நஜிபுல் முதலாளி அவர்களே, வரவேற்புரை அல்லாஹ்வுடைய திருவசனம் பொய்யாகிவிட்டதா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், நிச்சயமாக ஒருபோதும் அல்லாஹ் தான் சொல்லிய திருமறை வாசகங்கள் பொய்யாக. ஆனால் எங்கோ கோளாறு இருக்கிறது இந்த சமுதாயம் இந்த அவல நிலைக்கு வருவதற்கு. எங்கொந்து மோமினே, மோமீனாக இருந்த வரைக்கும் தான் நான் இந்த ஒரு பயப்படாமல் அச்சப்படாமல் இருக்கின்ற இறைவனுக்கு பார்க்கும்போது நம்மிடையே அந்த மூமியின் என்ற ஒரு நல்ல தன்மை எடுபட்டு போய்விட்டது. மூமின் என்றால் யார்? வணங்கி 24 மணி நேரம் பள்ளிவாசலிலே வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டவன் மூமினா? இல்லை. அந்த ஒரு பண்பாடு மட்டும் மூமி என்பது பண்பாடு அல்ல. மூமி என்பதற்கு ஒரு பட்டியலிட்ட குணபாடுகளை நீங்கள் பட்டியலிட்டு காட்டலாம். மூமின் என்பவன் பிற மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான். எவன் கையால் நாவாலும் ஏற்றப்படுமோ இந்த சமுதாயம், அந்த சமுதாயத்திலே எந்த சமுதாயம் அவன்தான் உண்மையான மூமின் என்ற சுனை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்மொழிந்தார். ஆகவே நாவாலும் கையாலும் எவனுடைய ஒரு செயலால் இந்த சமுதாயம் முன்னேறுகிறதோ அந்த சமுதாயத்திலே உள்ள அவன்தான் உண்மையான மூமின். மூமின் போல் சொல்ல மாட்டான், பித்னா பண்ண மாட்டான், சமுதாயத்தை பிளவுபடுத்த மாட்டான். இது போன்ற எண்ணற்ற கொள்கைகளை உடையவர் தான் மூமின் என்ற அந்தஸ்தை உள்ளவர். அந்த மூமின் என்ற அந்தஸ்து குறையும் பொழுதுதான் இந்த பாதுகாவல் இளைஞருடைய பாதுகாவலும் அவர் சொல்லப்பட்ட நமக்கு அச்சமற்ற பயமற்ற தன்மையும் நம்ம சமுதாயத்தை விட்டு எண்ணிவிட்டு. சகோதர பெருமக்களே, தயவு செய்து நீங்கள் மிகவும் இன்றைய காலகட்டத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வக்ஃப் போர்டு மெம்பர் ஷாஜஹான் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், சமுதாயத்தை ஒற்றுமை பற்றி. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கிடையே கருத்து நீங்கள் பிளவுபட்டு விடாதீர்கள். இது குர்ஆன் ஆயத். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினுக்கு ஒரு மூமின் எப்படிப்பட்டதென்றால் ஒரு கட்டடத்தை போன்றது. ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக ஒரு கட்டத்திலே ஒரு செங்கல் நிறுவப்பட்டாலும் கட்டணம் பலகீனப்பட்டுகிறது. இது போன்ற அழகிய ஹதீஸ்களும் குர்ஆன் ஆயத்துகளும் அன்றாடம் நமக்கு சொல்லப்பட்டும் கூட ஊருக்கு ஊரு, ஜமாத்துக்கு ஜமாத்து, முஸ்லீம்கள் உள்ள பிளவை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனம் வேதனையால் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமையே இருக்கிறோம். சமீபத்திலே என்னை ஷாஜஹான் காது போன்றவர்கள் எல்லாம் இப்பதிலே வகுப்போடு மெம்பராக ஆக்கி வகுப்புடைய செயல்பாட்டிலே போன மீட்டிங்களை நாங்கள் கலந்து பொழுது சமுதாயம் இவ்வளவு சீர்குலைந்து போயிருக்கிறதா? வீட்டுக்கு வீடு ஜமாத்துக்கு ஜமாத், ஹைகோர்ட்டு கேஸ், சுப்ரீம் கோர்ட்டு கேஸ். இந்த நிலைமையிலே எப்பொழுது சமுதாயம் இருக்கும்? இந்த சமுதாயத்தை நாம் ஏன் சீரழித்து கொள்வோம் என்றால் நம்மிடமுள்ள அந்த அழகிய குணபாடு என்ற அந்த பூமியின் என்ற குணபாடு நான் என்ற பெருமை, அகங்காரம் எல்லாம் மனதை ஊதி அந்த ஈகோ என்ற அந்த பெருமை இருக்கிறதுனால்தான் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்குமே இல்லாமல் போயிட்டு சிறு சிறு விஷயங்களுக்கும் நம்மிடையே தடுத்துக் கொண்டு இன்று நம்முடைய அழிவு பாதைக்கு நாங்களே வழிக்கு சென்று வருகிறோம்.
பண்பாட்டை எல்லாம் அழித்து அவர்களை அடிமையாக்கலாம் என்ற பதிகால திட்டங்கள் தீட்டு உலகளவிலே இங்கு அரங்கேற்கின்றன. இறைவன் பணத்தை முறைப்படுத்திருக்கிறானா? அன்று பதில் யுத்தத்திலே சகாபாக்களுடன் இருந்தவர்கள் எத்தனை பேர்? 313 பேர் தான் இருந்து இந்த மார்க்கத்தை உலகத்தில் நிலைநிறுத்தினார்கள். இன்று 100 கோடியை தாண்டிவிட்டோம். அந்த 313 பேருக்கு இருந்த ஒரு கண்ணியம், கௌரவம், யுத்தத்தில் இன்று இருக்கிறதா? ஜனத்தொகையால் 100 கோடியை தாண்டிவிட்டோம். பணத்தால் தோன்றும் கிணறெல்லாம் எண்ணெயாக வந்து இருக்கிறது. பக்கத்திலே உள்ள இஸ்ரேலிலே எண்ணெய் இல்லை. இங்கு இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டிலே எண்ணெய் இல்லை. மலேசியாவுக்கு பக்கத்திலே உள்ள நாட்டிலே எண்ணெய் இல்லை. புருணைக்கு பக்கத்திலே உள்ள நாட்டிலே எண்ணெய் இல்லை. இதுபோல் உலகத்தின் எங்கேயும் சுற்றி பார்த்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த நியமத்து அருட்கொடைகளை அருளப்பட்ட நாடு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. பணத்திற்கு குறைவில்லை, ஆள் பலத்திற்கு குறைவில்லை. ஆனால் அங்கு அந்தஸ்து இல்லை, இஸ்ஸத் இல்லை, கௌரவம் இல்லை, கண்ணியம் இல்லை. இழிந்த சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம். ஆனால் அந்த சட்டங்களும் தகராறுகளும் அந்த விதப்பங்களும் நம்மிடையே பேசி தீர்த்துக் கொள்ளக்கூடியவை. நம்முடைய நாமே கண்டித்து சத்தரித்து ஒருவருடைய அழைத்துக் போவானால் இந்த சமுதாயத்தை, இந்த 100 கோடி என்ற மக்களை அழிப்பதற்கு திட்டத்திற்கு செயல்படக்கூடிய திட்டத்திற்கு நாம் உறுதுணையாக ஆகிறோம். தயவு செய்து சிந்தித்துப் பாருங்கள். பெருங்கொண்ட பள்ளிகள் தேவை, வணக்கஸ்தங்கள் தேவை, பள்ளிக்கூடங்கள் தேவை, எல்லாம் தேவைதான். அனைத்திற்கும் மேலாக தேவை ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. அந்த ஒற்றுமை நம்மை விட்டு அடிபடும் பொழுது நீங்க எப்பொழுதுதான் செல்வாக்காக இருந்தாலும், எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் ஒரு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும், அந்த ஒற்றுமை இல்லாத சமுதாயம் ஒன்றுக்குமே உருப்படாத சமுதாயம் ஆகிவிடும். ஆகவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நமக்கிடையே சண்டை கொண்டு தொழுகையிலேயே கூட எத்தனையோ தக்க தவறாங்க. தக்பீர் எப்படி கட்டலாமா, விரலை எப்படி கட்டலாமா? தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் தள்ளிட்டு ஒரு உருப்படியான காரியத்தில் நம்ம செல்வோம். எங்களுக்கு எந்தவித கெட்ட அவப்பெயரும் எந்த யாராலும் தூட்டப்படாமல் அந்த அவப்பெயருக்கு நாங்கள் ஆளாக நாட்டுப்பட்டுடைய ஈமான்தாரிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் செய்து உனது அருமாறி எங்கள் மீது அருமாறி பொரிய செய்து எங்களை வாழச் செய்யும் இந்த அரியதற்கு துவா செய்தவராக என்னுடைய உரைக்கு நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த சமுதாயத்துக்கு எந்த குறையுமே கிடையாது. சொன்னது போல அறிவார்த்தமான சமுதாயம், ஒற்றுமை மற்றும் குறைவு என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார்கள். அந்த ஒற்றுமையை அல்லாஹ் நமக்கு அருள்வானாக. அடுத்து இந்த விழாவுடைய சிறப்பு உரையை ஆற்றுவதற்கு தமிழகத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை மற்றும் வக்ஃபு வாரிய அமைச்சர், இந்த சித்தார் மூர்த்தியின் ஒரு குடிமகனாகவே நாம் கருதுகின்ற அன்பு சகோதரர் அன்வர் ராஜா அவர்கள் இங்கே உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக முன்னாடி வல்லல் தஸ்தகீர் சாஹிப் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்து அமைச்சர் அவர்கள் உரையாற்றுவதற்கு அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த மத்தியில்
இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜமாத்தை சார்ந்த பிரிவுகளே, நம்முடைய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு நல்கியதற்காக மீண்டும் ஒரு முறை அந்த அல்லாஹ்வுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். இஸ்லாமிய கடமைகளில் மிகப்பெரிய கடமையாக சொல்லப்பட்டிருப்பது தொழுகையாகும். ஹஜ் என்ற கடமையை தவிர மீதி இருக்கின்ற கடமைகளை எல்லாம் ஒரு சேர நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையிலே தான் தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே கோடித்து காட்டுவது சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அல்-குர்ஆன் ஷரீஃபிலே கூட தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி 85 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு முன்வைக்க விரும்புகின்றேன். என்னால் சொல்ல முடியவில்லை, எனக்கு நேரமில்லை, நேரம் கூடவில்லை, வேலை கூட அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் காரணம் காட்டி தொழுகையில் இருந்து நீங்கள் தப்பித்திருக்க முடியாது என்று அல்-குர்ஆன் ஷரீஃப் மிக தெளிவாக சொல்கிறது. உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் நின்று கொண்டே தொழுங்கள். உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் நடந்து கொண்டே தொழுங்கள். உங்களுக்கு நேரமில்லை என்றால் குதிரையிலே சவாரி செய்து கொண்டே நீங்கள் தொழுங்கள். அதற்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிவிலக்கு கொண்டிருக்கிறார். ஆக தொழுகை என்ற கடமையை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் நிறைவேற்றியே தீர வேண்டும். அதிலிருந்து நம்மாலை தடுக்க முடியாது, அதிலிருந்து நம்மாலை பின்வாங்க முடியாது. இது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் போர்க்காலங்களிலே கூட நீங்கள் தொழுகையை விட்டு விலகி இருக்காதீர்கள் என்று அல்-குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டது. போர்க்காலத்தை விட ஒரு மனிதனுக்கு இக்கட்டான காலம் ஏதாவது உண்டா? நிச்சயமாக இல்லை. அப்படி போர்க்காலங்களிலே கூட உங்கள் ஆயுதங்களை நீங்கள் பிடிப்பிலே தாங்கிக் கொண்டு கூட தொழுகையை விடாதீர்கள். தொழுகைக்கு வந்து மேட்சாக நீங்கள் தொழுது செல்ல வேண்டும் என்று அல்-குர்ஆன் ஷரீஃபிலே வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு ஹதீஸ்களிலே இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, திசை தெரியவில்லை, மேற்கு நோக்கித்தான் தொழுக வேண்டும், மேற்கு திசை எங்கிருக்கிறது தெரியவில்லை என்றெல்லாம் சாட்டி சொல்லி தொழுகையை ஒருவர் புறக்கணிப்பாரையானால் அதுவும் கூட தவறு. தி ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் என்பதுதான் பிரேயர்களை முக்கியமே தவிர கிபிலா இந்த பக்கம் திசை தெரியாதவன் இடத்திலே நாம் மாட்டிக்கொள்வோமையானால் கிபிலா ஒருவேளை இந்த பக்கம் தான் இருக்கிறது என்று மனதிலே நினைத்துக் கொண்டு நீங்கள் தொழுதால் போதும் என்று கூட அதனை சிறந்தரை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இவர்கள் அவ்வளவையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் தொழுகை மிக மிக முக்கியமான ஒன்று. அதிலிருந்து யாரும் பின்வாங்கிவிடக் கூடாது என்பதை இந்த தருணத்தில் சொல்வது, இந்த இறை இல்லத்தின விழாவை சொல்வது மிக சரியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு பள்ளிவாசலும் இறை இல்லம் என்று சொல்லப்படுகிற பள்ளிவாசலும் இறை அச்சத்தின் மீதுதான் அஸ்திவாரம் விடப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் தொழுதால் அவனுக்கு இறை அச்சம் வருகிறது, இறைவன் மீது அச்சம் வருகிறது. அந்த இறை அச்சம் தான் ஒரு மனிதனை செம்மைப்படுத்துவதற்குரிய அருமையான சாதனமாக அமைகிறது என்பது இறை வாக்கு என்பதை நிச்சயமாக நிம்மதியாக நம்மால் தொழ முடியாது. தொழுவதை ஏன் இவ்வளவு வற்புறுத்துகிறோம்? இஸ்லாத்தில் ஏன் இவ்வளவு வற்புறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவன் தொழுகையாளியாக மாறுகிற போது தவறான நடவடிக்கை எதையும் அவர் செய்ய மாட்டார். தவறான நடவடிக்கையில் தன்னை விடுவித்துக் கொள்கிறார். தவறான சாட்சி சொல்ல மாட்டார், வட்டி வாங்க மாட்டார், அனாவசியமான காரியங்கள் எதிலும் ஈடுபட மாட்டார். ஆக இவ்வளவு நற்குணங்களும் தொழுதான் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்பதால் தான் தொழ வேண்டும் என்பது இஸ்லாத்திலே கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை
நான் இந்த தருணத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது வாங்கிலே கூட இருக்கிறது. ஹய்யான ஷலா, ஹய்யான ஷலா, ஹய்யான ஃபலா, ஹய்யான ஃபலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுதால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று யாராவது கேட்டால் அதற்கு என்ன பதில்? நீ விரைந்து வா, தொழவா என்று அழைக்கிற போதே சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுதால் மொத்தமாக நான் இப்போது சொன்ன எல்லாவற்றுக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுதால் உனக்கு வெற்றி கிடைக்கும். சொல்லும் கொண்டு வல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். முடிந்து விட்டது. இதை அல்லாஹ் எவ்வளவு பெரிய இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு ஒன்று புரியும் நண்பர்களே. நான் ஒரு கணக்கை சொல்கிறேன். இங்கு எவ்வளவோ மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர் இருக்கிறார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், நான் முதலிலே பேசிவிடுகிறேன், அதற்கு பிறகு பேராசிரியர் பேசுகிறேன். என் போன்றவர்கள் ஏதாவது இன்னும் கூட படித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், நாங்கள் ஏதாவது சில செய்திகளை ஒருவேளை தவறாக சொல்லிவிட்டால் கூட அதை திருத்த